இந்த ராகுகேது பயிற்சி நடக்கிற தருவாயில் இன்னும் 1.5 வருஷத்துக்கு இவங்க இந்தந்த ராசிக்கு போகிறதுனால கும்பராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். இந்த பதிவு அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடியது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஜோதிட ஓலைகளில் இந்த பயிற்சிகள் என்னென்ன கிரகம் பயிற்சியாக எங்கெங்கே இருந்தால் என்ன நன்மை தீமைகளை கொடுப்பார்கள் அப்படிங்கிறத தெளிவாக விரிவாக எழுதிட்டு போயிருக்கேன். அதைத்தான் நான் எடுத்துகிட்டு வந்து எழுதி உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு ராகு நல்லாயிருக்கும், கேது கெடுதல் பண்ணும், கேது நல்லாயிருக்கும், ராகு கெடுதல் பண்ணலாம், ரெண்டும் கெடுதல் பண்ணலாம். பார்த்தா தான் தெரியும். அதுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போது கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராகு பகவான் தற்சமயம் இருக்கக்கூடிய ராசியான கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்துக்கு வரார். மகரத்திற்கு ராகு வருவதனால் நன்மை உண்டாகுமான்னு பார்த்தால் கண்டிப்பாக நன்மை அல்ல. அதிக செலவுகள் ஏற்படும், மனைவி பிரியக்கூடிய அமைப்பு. 12 ராகு வந்தால் மனைவி பிரிவு, சண்டை சச்சரவு, செலவுகளால் வருத்தம், தனநாசம், பொருளாதார இழப்பு, வீண் சந்தேகங்கள், கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள், கண் உபாதை, கண் சம்பந்தமான நோய்கள் உண்டாகுமா. எதிரி பயம் ஏற்படும், எதிரிகளால் தொல்லை, எதிரிகளால் பயம். எவனாதா பண்ணிடுவானா, எத்தனை எதிரி இருக்கே, எந்த எதிரி நம்மளை தாக்குவான், எந்த முக்கிலிருந்து எந்த ஆயுதம் நம்மளை தாக்கும், இப்படி பயந்துட்டே இருக்கணும் தினம் தினம்.